இப்ப நான் கொடுக்குற ஆர்டர்லாம் 2 பிளேட் கொண்டு வரணும். ஓகே, இதெல்லாம் நீ சொல்லணுமா? ரொம்ப அனுபவசாலி போல் இருக்கு. மலாய் குல்ஃபி தோ, பட்டர் பக்கோடா தோ, கேஷ்யூ தோ, ஹாட் டாக் தோ, தட்ஸ் ஆல். வேற ஆர்டர் கொடுக்கறது யாரு? நீங்க. அம்மா சொன்ன தட்ஸ் ஆல் நான் சொன்னோம், அப்புறமா தான் நீ போனோம். ஓகே? எஸ் சார். பிரபு, ஒரு ஸ்வீட் 2 காரத்துக்கு மேல எதுக்கு? இன்னைக்கு என்னோட ட்ரீட். ஷட் அப். வேற எங்க விட்ட? ஆட்டாக்ல. ஓகே, சமோசா 2, தட்ஸ் ஆல். சார் இன்னைக்கு நல்ல ஐட்டம். சமோசா 2, தட்ஸ் ஆல். பிரபு, நீங்க எல்லாத்துலயுமே ஓவர். பத்மா, லிமிட்டோட இருந்தா பிரயோஜனம் இல்ல. லிமிட்டா thrill. அந்த த்ரில் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இந்த பொம்பளைங்கன்னா ஆனா அந்த 16 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள மாட்டிக்கிட்டு திணறிட்டு இருக்காங்களே அந்த பொம்பளைங்க, அவங்களுக்கு த்ரில்லே பிடிக்காதுன்னு வெளியே சொல்லுவாங்க. ஆனா அந்த த்ரில்லையே நினைச்சுக்கிட்டு தூக்கம் பிடிக்காம படுக்கையில புரண்டு புரண்டு படுப்பாங்க. ஏய், எந்த த்ரில்? புரியல. அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெறும் படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பத்மா டார்லிங். எஸ் டியர், சொல்லுங்க. ஒண்ணுமே காதுல விழலையே, கொஞ்சம் உரக்க பேசுங்களா. இதுக்கு மேல சத்தமா பேசினா எதிர் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சுத்தி நின்னுக்கிட்டு தலையில எலுமிச்சை மழை தேய்ச்சிருவாங்க. என்னது? பத்மா, நான் என்ன சொல்றேன்னா, சரியாவே கேக்கல. பத்மா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு சாவடிக்கல, 6 மணிக்கு. ஐயோ, மொன மொனன்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு எப்படி கேட்கும்? கொஞ்சம் குரலை வசத்துங்களேன். அடே செவட்டு பத்மநாபா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உழைப்பாளர் சில கிட்ட வந்துடு. அங்க எதுக்கான்னு கேக்குறியா? நம்ம 2 பேரும் உழைக்க வேணாம், அதுக்காதான் 6 மணிக்கு கரெக்டா வந்துடுறியாடா? காத்துட்டு இருப்பேன்டா. வச்சிருவாடா. பாய்டா. பை பை. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா? ஆரம்பத்துல இருந்து. நிஜமாவா? சந்தேகமா? இங்க பாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஒட்டு கேக்குறது மேனர்லெஸ், எனக்கு தெரியும். ஆனா சுவாரஸ்யமான சம்பவங்களை தவற விடுறது ஃபுலிஷ்னஸ். ஆமா, அது என்னடி அது உச்சு உச்சு உச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. இப்ப நீ சொல்லலைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சொல்லுடி. ஓ காட். சொல்றமா, கேள். போன் எடுத்து அவர் 3 தடவை அத பண்ணுவாரு. எத? இத. அதே மாதிரி மறுபடியும் நான் 3 தடவை பண்ணாதான் மேற்கொண்டு என்கிட்ட பேசுவாரு. இது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சிக்னல், சைகை. அச்சா. ஹலோ பிரபு, இன்னைக்கு சாயந்தரம் உங்க ப்ரோக்ராம் என்னோட தான். ஆமா, இன்னைக்கு உங்களை ஒரு சினிமா கூட்டிட்டு போறேன். செலவெல்லாம் என்னோடதான். அவசியம் சொல்லி ஆகணுமா? ஓகே. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அவ்வளவுதானா? தினமும் போன்ல கொடுப்பீங்களே, அது இன்னைக்கு கிடையாதா? இன்னைக்கு நேர்லயே வந்து கொடுத்து ஆசைய பாரு. போன ஜெயந்தி கிட்ட கொடு. ஜெயந்தி, பத்மா. ஹலோ, என்னது? நானும் உங்களோட சினிமாக்கு வரணுமா? நான் வந்தா உங்க 2 பேருக்கும் இடைஞ்சலாச்சே. இல்ல பிரபு. என்னது இடைஞ்சல்? அங்க என்ன இடைஞ்சல்? அவளே கேளு. ஹலோ, இடைஞ்சல் இருக்காதான்? இருக்காதம்மா. சரி, அவளுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு என்ன, நீ வா. ஓகே, நானும் வரேம்மா.
மிஸ்டர் பிரபு, நீங்க என் ரூம் கொஞ்சம் வர முடியுமா? எஸ் சார். எஸ் சார். மிஸ்டர் பிரபு, இந்த விர்கோ ப்ராடக்ட் ஜெனரல் மேனேஜர் வருவாரு. அவங்களுடைய புது ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்களே அவரோட டிஸ்கஸ் பண்ணிடுங்க. எனக்கு வைத்தது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏய், படத்தை பார்க்காம இங்க சொல்லுவா. 3 dimensions, beautiful, attractive, statistics சொல்லுவா. 34, 24. चुप रहो. जयंती कानूमे ஜெயந்தி, இந்த வேளையில எங்க தனியா போயிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா தான். கம் கம். உன் வீடு எங்க இருக்கு? வீட்டுக்கு போ பெரிய பிள்ளை. I'm sorry. No. No. தப்பு உங்க மேல மட்டும் இல்ல. ஒரு பெண்ணுடைய உணர்ச்சிகள் தூண்டிவிடப்பட்டு அதனால அவ உணர்ச்சிகள் சூடேறி அவ தவிக்கிறப்போ அந்த பெண் பலகீனமானவள் ஆயிட்டா. அந்த சரியான சந்தர்ப்பத்துல எந்த ஆடவனும் அந்த பெண்ணை தனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்க முடியும். இப்ப நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஜெயந்தி, என் தவிர நான் உணர்ந்துட்டேன். Mr. Murali, you're a perfect gentleman. Bye. Down in the valley where the green grass grows, there is an old lady with no clothes.
Down came a cowboy, clever club. Hey, Padma, please. நோ இப்பதான் ஒண்ணு குடிச்சீங்க அதுக்குள்ள என்ன கொடுக்க மாட்டேன் Padma, நான் நோ Padma, ஒரே ஒரு கிராம் அதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன். கிடையாது போங்க கொடுக்க மாட்டேன். மாட்டேன் கொடுக்க மாட்டேன். மாட்டேன் மாட்டேன். கொடுக்க மாட்டேன் நோ ஐயோ நோ லீவ் மீ நோ விடுங்க நான் கொடுக்க மாட்டேன் ஆஹா ஐயோ ப்ளீஸ் எனக்கா ஒரு மணி நேரம் சிகரெட் குடிக்காம இருங்களேன் பாக்கலாம் ஒரு மணி நேரம் என்ன இன்னைக்கு பூரா வேணாலும் குடிக்காம இருக்கேன் ஆனா ஒரு கண்டிஷன் கண்டிஷன் வாட் நான் கேக்குறத நீ கொடுக்கணும் என்ன கேப்பீங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேட்க போறேன் ஒன்னே தான் கேட்பேன் ஓஎஸ் பட் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹலோ 443460 யார் வேணும் யாருப்பா அது யாரோ போக்கிரி பையன் போன் எடுத்து காதுல வச்சா உச்சி உச்சுங்கிறான் எத்தனை தடவைப்பா 3 தடவை ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற ஒண்ணு இல்லப்பா இந்த காலத்து ரோமியோஸே அப்படித்தான் ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் பண்றது யாராவது பொண்ணு எடுத்தா அப்படிதான் சவுண்ட் பண்றது அப்பா அடுத்த தடவை போன் வந்தா நீங்க எடுக்காதீங்க நான் எடுக்கிறேன் அந்த ஆள் அதே சவுண்ட திரும்ப பண்ணானா லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு குடுக்காம நான் விட மாட்டேன் வெரி குட் நீயே இடுமா மறுபடியும் அதே ஆளா இருந்தா நீ சொன்னிய அந்த மாதிரி லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு அழுத்தி தைரியமா கொடு நான் இருக்கேன் டோன்ட் வரி தேங்க்யூ ஹலோ நீயாடி நான் தான் பத்மா பேசுறேன் எங்க இருந்து பேசுற ஏர்போர்ட்ல இருந்தா அப்பா என் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க உங்க வேலையை பாருங்க ஆமா நான் கோயம்புத்தூர் போறேன் எதுக்கு ஐயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பத்மா ஆபீஸ் வேலையா போறேன் ஆமா ஒரு 5-6 நாள் இருப்பேன் ஹோட்டல்ல தான் பிரின்ஸ் ஹோட்டல்ல தங்குறேன் பிரின்ஸ் ஆமா பத்மா ப்ளீஸ் போறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடு கூப்பிடுறேன் அப்புறம் பிளைட் போயிடும் ஓகே பெங்களூர் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற இந்த முன்னுரிமை உள்ளது உயரமான மரங்கள் பச்சை பசேன்னு புல்வெளிகள் கண்ணை பறிக்கிற வண்ண மலர்கள் கல்யாணமான இளம் ஜோடிகள் பொழுதுபோக்கவும் காதலர்கள் சந்திக்கவும் இந்த பூங்கா அதாவது உள்ளத்துல ஏதோ ஒரு நீங்களே பாருங்க இப்போ நாம விதான் சௌதாவை நெருங்கிட்டோம். இது கலையழகோட கட்டப்பட்ட 4 மாடி கட்டடம். இந்த மாநிலத்தின் சட்டசபை இங்கதான் கூடுது. அதை நீங்க சுத்தி பார்க்கும் போதுதான் இந்த கட்டடத்தோட அழகு உங்களுக்கு புரியும். ஹலோ ஜெயந்தி. ஹலோ பிரபு. நான் உங்களை இங்கே சந்திக்கிறத என்னால நம்பவே முடியல. வாழ்க்கையில நம்ப முடியாத சம்பவங்கள் எவ்வளவோ நடக்குது. பிரபு,
நீங்க ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க. ஓ, உடம்பு சரியில்லையா? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல் ரைட். பெங்களூருக்கு எப்போ வந்தீங்க? கொஞ்ச நாள் ஆச்சு. ஆபீஸ் விஷயமாவா? சொந்த விஷயமா? பத்மா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கா? உங்களுக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம்? என் கல்யாணம் இனிமே தான் நடக்கணும். பத்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ மீன் ஆயிருக்கணும். பிரபு, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மேல உயிரையே வச்சிட்டு இருக்கிற பத்மா இன்னொருத்தர் கல்யாணம்? என்னால நம்பவே முடியலையே. ஜெயந்தி, என் நண்பனோட மனைவியை பத்தி நானே விமர்சிக்கிறது நல்லதும் இல்ல, நேர்மையும் இல்ல. நண்பருடைய மனைவியா? பிரபு, எனக்கு ஜெயந்தி, பத்மா முரளியோட மனைவி. நிஜமாவா? பத்மா உங்களை இப்படி ஏமாத்துவான்னு? நோ நோ, நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். ஜெயந்தி, நீ எங்க தங்கி இருக்க? உன் கூட நான் நிறைய பேசணும். டியூட்டி முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போவோமா? நாளை காலையில 10 மணிக்கு உன்னை உன் வீட்டுல சந்திக்க முடியும். உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன் அட்ரஸ்? 14 2nd Cross Street, ஜெயநகர். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் மெக்கானிக்க கூப்பிட போயிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. பிரபு, உங்ககிட்ட எத்தனையோ விஷயங்களை மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், இன்னும் 5 நிமிஷத்துல டயரை மாத்திடுறேன். ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம் மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். நீலம் நான் மயக்கம் என்ன? ஒரே நாள் துணை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான்
தேங்க்யூ. நான் நன்றி எதிர்பார்த்து எதையும் செய்யறதில்லை. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி இருக்கு. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி இருக்கு. கண்ணீரண்டிலும் ஒரே ஸ்வரம், கையிரண்டிலும் ஒரே லயம். இரவும் பகலும் இசை